पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹா. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், நல்வாழ்த்துக்கள். ஒரு பெரிய அரச மரம், அந்த அரச மரத்தில் ஒரு களை, அந்த களை முறியக்கூடிய நிலைமையில் இருக்குது. அந்த களையை பிடிச்சிட்டு ஒரு ஆள் தொங்கிட்டு இருக்கான். அவனுடைய நிலையை பாருங்கள். எதுக்காக அந்த மரத்தில் ஏறினானோ தெரியல, களையை பிடிச்சிட்டான். இவன் வெயிட்டு தாங்காத்தினாலேயோ ஏதோ ஒரு கோளாறில் அந்த களை உடஞ்சி கீழே விழக்கூடிய நிலைக்கு வந்துட்டுருக்கு. இந்த மனுஷனுடைய 2 கையும் அந்த களையில் இருக்குது. அப்போது அவனுடைய பரிதாப நிலையை பார்க்க முடியாத காட்சி உங்கள் மனக்கண்ணில் இதை பார்த்துக்குங்க. இப்போ அந்த மனுஷனுடைய தத்தளிப்பு. அந்த நேரம் அந்த பக்கமாக கருடல்ல லக்ஷ்மி தேவியின் திருமாலும் வந்தார்கள். வானத்தில் கருடன் மீது பிராட்டியும் பெருமாளும். இந்த மாதிரி கருட சேவை நீங்கள் சேவிச்சிருக்கீங்களா? பல திருமால் கோயில்களில் கருட சேவைன்னு உண்டு. அதில் கருடன் மீது திருமால் மட்டும்தான் வருவார். திருமால் மார்பில் லக்ஷ்மி இருப்பார். ஆனால் திருமாலோட திருமகளும் கருடன் இருக்கா மாதிரி சில படங்கள், ரவிவர்மா அவருடைய படங்கள் உண்டு, பார்த்துருக்கலாம். ஆனால் கோயில்களிலே அந்த மாதிரி சேவை உண்டு என்றால் 108 திருத்தலங்களிலே ஒன்றான திருக்கண்டியூரிலே பெருமாள் தாயாருடன் கருட வாகனத்திலே எழுந்தருளக்கூடிய காட்சி உண்டு. திருக்கண்டியூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கல்யாணபுரம் என்கிற கிராமத்திலும் பெருமாள் பிராட்டியுடன் கருட வாகனத்திலே எழுந்தருளுகின்ற கோலம் காட்சி உண்டு. அதை பற்றிய படங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்படி கருட வாகனத்திலே பிராட்டியும் பெருமாளுமாக எழுந்தருளினார்கள். வானவீதியிலே சஞ்சரிக்கக்கூடிய பிராட்டியும் பெருமாளும் கீழே இந்த மனிதன் பித்து கொண்டிருக்கிற கலையிலே தொங்கக்கூடிய தத்தளிக்கும் நிலையை பார்த்தார்கள். பிராட்டியோ கருணையை வடிவெடுத்தவள். பிராட்டி சொன்னா, அண்ணலே, இந்த மனுஷன் விழுந்துருவான் போல இருக்கு, கலையோடு சேர்ந்து விழுந்தால் அடிபட்டுட்டும், இது உயரமான மரமாக இருக்குது, அவனுக்கு தீங்கு வேற விளையும், அதனால் அவன் விழும்பொழுது காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா, செய்ய வேண்டாமா என்று பிராட்டி சொன்னாள். அதாவது பிராட்டி தீர்மானிச்சிருக்கா அந்த ஆளை காப்பாற்றணும். பெருமான் சொன்னார், அவசியம், ஒரு நல்ல எண்ணம் எனக்கு புரியுறது, ஆனால் இந்த மனுஷன் இப்போ கீழே விழுந்து அடிபடணும் அப்படின்னு அவனுக்கு தலைவிதி இருக்குது. பூர்வஜனம் பாவங்களின் பயனாக அவன் கீழே விழுந்து அடிபடத்தானே வேணும். ஒன்றொரு இடத்துலையும் நாம் இப்படி இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது என்று திருமால் சொன்னார். உன் கருணை புரிகிறது, ஆனால் கருணையும் எங்கே வைக்கணும்னு இருக்கு. அளவிட்டு ஆற்றுல போட்டாலும் அளவோடு போடணும். உன்னுடைய 6 போல ஒரு கருணையும் ஒரு அளவில் தான் வரணும் அப்படின்னு தன்னுடைய கருத்தை திருமால் தெரிவித்தார். இல்லை, அவனை காப்பாற்றியே தீரணும் என்று பிராட்டி வலியுறுத்தினாள். மாயக்கண்ணன் உடனே ஒரு காரியம் பண்ணினான். சரி, இப்போ அவன் கீழே விழ போகிறான், அவளடிச்சே அப்பா அப்படின்னு குரல் கொடுத்தா நான் போய் தாங்கி விடுறேன். ஏன்னா உலகத்துக்கெல்லாம் அப்பா நான். இல்லை தாயே அம்மா அப்படின்னு கதறினா நான், நீ போய் தாங்கிக்கோ தான், அம்மா என்றால் நீ, அப்பா என்றால் நான், அப்படி தாங்குவோம் என்று ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கொள்வோம் என்று பெருமான் சொன்னான். மாயக்கண்ணனுக்கு தெரியும் இந்த மனுஷன் என்ன பண்ண போகிறான்னு. அவன் அப்பாவையும் கூப்பிட மாட்டான், அம்மாவையும் கூப்பிட மாட்டான். கஷ்டம் வந்தால் மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு சொல் இருக்குது, அதான் சொல்லுவான்னு எதிர்பார்த்தார். அவர் எதிர்பார்த்தது வீண் போகலை. நம்பால் என்ன பண்ணா, ஐயோ அப்படின்னு கத்தின்னு விழுந்தான். இப்போ ஐயோ என்பது திரும்ப அப்பா என்று சொல்லலை, அம்மானு சொல்லலை. அதெல்லாம் ஐயோ என்று அவன் கதறியவாறே அவன் கீழே விழுந்துருவான், அடிபடும், நாம் ஒப்பந்தப்படி நடந்துவிட்டோன்னு லக்ஷ்மி கிட்ட சொல்லிடலாம் என்று திருமால் நினச்சார். ஆனால் ஒரு வேடிக்கை, அவன் ஐயோன்னு கத்தினான், அங்கிருந்து ஒரு பெண்மணி வந்து அவனை கையால் தாங்கினான். யார் என்று திடுக்கிட்டு பார்த்தான் திருமால். இது வேறு யாரும் இல்லை, ஐயோ தான் தாங்கிறா அப்படின்னு சொன்னாலாம் திருமகள். ஆனால் இந்த மனுஷனும் ஐயோன்னு சொல்லியிருக்காரு. சாவுக்கடவுடைய
பத்தினியின் பேரை சொல்லியிருக்கான் ஐயோன்னு. கீழே விழுந்து அடிபட வேண்டியது தானே. ஆனால் அந்த ஐயோவே அவனை தாங்கிட்டான். திருமாலே அதிர்ச்சி அடைந்து பார்த்தாராம். பெரிய புதிர் அவருக்கு. லக்ஷ்மி கிட்ட கேட்டார், இது என்ன யமனுடைய மனைவியே ஒருத்தனை காப்பாற்றுறாளே வந்து அப்படின்னு. உடனே லக்ஷ்மி தேவி சொன்னா, அண்ணலே, புண்ணியாவாச்சனம் என்று ஒன்று உண்டு, தாங்கள் தெரியாததா? அதிலே ஒரு மந்திரத்திலே இவளை யார் புண்ணியாவச்சனம் செய்கிறாளோ அவர்களுக்கு தூய்மை வருவதற்கு பிரார்த்திக்கும் பொழுது பிரபணாபிகி யமஹா என்று ஒரு தொடர் வருகிறது. பிரபணா என்பது ஐயோவுக்கு உள்ள சமஸ்கிருதம். நல்ல தப்பிக்கவே முடியாதபடி ஒருத்தரை அடிக்கக்கூடிய தந்திரங்களோடு அவர்களை கொல்ல வல்லவன் யமன். அதை பற்றி நிறைய கதை சொல்கிறாங்க. ஒரு ஆள் பெரிய ஜோசியரை பார்த்தான். அவர் சொன்னார், நாளைக்கு உனக்கு சந்தைக்கு போனால் ஆபத்து இருக்குது, அதனால் வீட்டை விட்டு வெளியிலே போகாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கப்பார், இந்த ஊரில் யமன் உன்னை தேடிட்டு வருவான் அப்படின்னு. இவன் என்ன பண்ணினான், வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, நாளைக்கு தான் சொன்ன, இன்றைக்கே போயிடுவோம் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில் போனான். இந்த ஊரில் தானே யமன் நம்ம தாக்குவார்னு நினச்சான். வெளியூருக்கு போயிட்டான். வெளியூரில் போய் ஒரு வீட்டு வாசலில் நிற்கிறான். அங்கேருந்து ஒரு ஆள் வந்தார். அந்த ஆளை பார்த்தான். யார் நீங்கன்னு கேட்டான். அவர் சொன்னார், ஒருத்தரை நான் வேறு ஊரில் தேடி போனேன், ஆனால் அவர் இந்த ஊருக்கே வந்துட்டதாக கேள்விப்பட்டேன், நான் தாங்க உங்களை அடிக்க வந்த யமன்னா அடிச்சிட்டான். அதனால் யமன் ஒரு ஊர் விட்டு போனால் தப்பிக்க முடியாது. அப்படி யமன் தெளிவாக ஒருத்தரை சம்மரிப்பதற்கு காரணம் என்ன? அவனுக்குள்ள சக்தியாக அவன் மனைவி பிரபணா ஐயோ என்று தமிழில் வழங்கக்கூடியவள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த பிரபணாவே நம்ம சைடு இருந்துட்டா என்ன ஆகும்? யமனுக்கு நம்மை அடிக்கிறதுக்கு முடியாது போயிடலாம் இல்லையா? அதனால் இப்போ அந்த பிரபணாவைத்தான் நான் இயக்கினேன், அந்த பிரபணா இந்த பிள்ளையை தாங்கினா என்று பிராட்டி சொன்னாள். பகவான் பிரமணா எப்படி தாங்குவா என்று கேட்டார். பிராட்டி சொன்னா, பிரமணா யாரு? எங்கே எங்கே பெண்மையின் பெரிய சக்தி ஆற்றல் இருக்கிறதோ அந்த இடத்துலலாம் பின்னாடி நான் இருக்கேன், நான் தான் இயக்கிறேன். அதனால் யமனுடைய பத்னி, வருணன் பத்னி, இந்திரன் பத்னி என்று யார் எடுத்தாலும் அவரெல்லாம் உள்ளே இருந்து இயக்கக்கூடியவள் நானே. நானே இப்போ அவளை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் அந்த ஐயோ என்ன பண்ண முடியும்? ஆகையினால்தான் ஐயோ என்கிற யமனுடைய பத்தினியை இவனை காப்பாற்றினாள். இது உங்களுக்கு புரியலையா? உலகத்துக்கெல்லாம் வேதம் கொடுத்த வித்தகர் நீங்கள் தானே அப்படின்னு பிராட்டி புன்முறுவல் பூத்தாள். இப்படி பிராட்டி ஒருவரை காப்பாற்ற வேண்டும் என்று சங்கல்பித்து விட்டால் எதை வேண்டுமானாலும் செய்து எந்த கொல்கின்ற கடவுளான யமனுடைய பத்தினியே துணையாக வைத்து அவனை காப்பாற்றி விட்டாள். ஆகையினால் பிராட்டி செய்யக்கூடிய சங்கல்பம் தடைப்படாது. இந்த அடிப்படையிலே பிராட்டிக்கு ஒரு அற்புதமான திருநாமம் கொடுத்தார்கள், அப்ரதிகதா, தடைப்படாதவள். அவளுக்கு எந்த இடத்திலும் தடை இல்லை. அவள் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவு யார் தடுத்தாலும் அந்த முடிவு மாறாது. அப்பேற்பட்ட வல்லமை ஆனாரப்பட்ட திருமால் மாயாவி. அவனே அம்மா அப்பா என்று ஒரு பந்தயம் வைத்து, அப்பா என்று கூப்பிட்டால் நான் காப்பாற்றுவேன், அம்மா என்றால் நீ என்று சொல்லி இந்த மாதிரிலாம் ஐயோன்னு சொல்லிடுவான், இவனுக்கு விதிப்படி நடந்துடும் அப்படின்னு திட்டம் போட்டார். அது கூட தகர்த்து விட்டாள் லக்ஷ்மி தேவி. ஆகையினால்தான் லக்ஷ்மி தேவியை அவள் ஒருவனை காப்பாற்ற வேண்டும் என்று சங்கல்பித்தால் யாரும் தடுக்க முடியாத வல்லமை பெற்றவள் என்று கொண்டாடுகின்றார்கள். பொதுவாகவே நாம் எப்பொழுதும் நல்ல வார்த்தைகள் தான் சொல்லணும், மங்களமான வார்த்தைகள் சொல்லணும். இந்த ஐயோ போன்ற வார்த்தைகளை உச்சரிப்பது அழகல்ல. வேதத்திலே சொல்லியிருக்கிறது, நான் அஷ்டீலம் கீர்த்தையத்தின்று, அமங்கலமான வார்த்தைகள் சொல்லக்கூடாது. அதனால சில பேர் ஏதான ஐயோ என்று சொல்லக்கூடிய நிலை வரும்பொழுது கூட அடக்கல்யாணமே என்று மங்கள வார்த்தைகளை சொல்வார்கள். அப்படி சொல்வது தான் நல்ல பழக்கம். அதற்கு மாறாக இன்றைய தினம் நீ இந்த அப்ரதிர்க்கியாய் என்கிற திருநாமத்திற்கு அடுத்தபடியாக வந்த அப்ரதிகதா என்கிற திருநாமத்தை விளக்கும் பொழுது ஐயோ என்று சொல்லி கூட அவர் பிழைத்து விட்டான்னு ஒரு கதை சொல்லிட்டியே, இது மக்களுக்கு தவறான செய்தியை கொடுக்காதா என்று சிலர் நினைக்கலாம்.
இதனால் நமக்கு நல்ல செய்தி தான் கிடைக்கிறது. பிராட்டியை நம்பி இருந்தோமாகில் பிராட்டி நம்மளை இந்த மாதிரியான அமங்கல சொற்களை சொல்ல விடாமலும் காப்பாற்றுவாள். அமங்கல சொற்களை தப்பி தவறி சொல்லிட்டாலும் காப்பாற்றுவாள். அவள் காப்பாற்ற தீர்மானிச்சிட்டா. ஆகையினால அவளுடைய திருவடியை அடிபணிந்து மங்களமான வார்த்தைகளை சொல்லி அவள் யாராலும் தடுக்க முடியாதவள் என்பதை உணர்ந்து அவள் நம்மை ரட்சிப்பாள் என்ற நம்பிக்கையுடன் இந்த திருநாமத்தை ஜபிக்க வேண்டும். இதை உங்களுக்கு புரியும்படியாக மனதிலே தாங்கிக் கொள்ள வகையாக ஒரு சின்ன ஸ்லோகமாக சம்ஸ்கிருதத்திலே கொடுக்கிறேன் பாருங்கள். சங்கல்போ யஸ்யா பவிதா யதி புனரிக கோபிதம் விகந்து பலம் ந தஸ்மா தேஷா ராம்னா ஷீரிந்தே அப்பிரதிகதேதி சர்வனுதா. இதற்கு இதுவரை நாம் விரிவாக சொன்னதை மீண்டும் சம்மப் பண்ணி உங்கள் நெஞ்சிலே நிறுத்த சொல்கிறேன், கேளுங்கள். அவள் சங்கல்பத்தை யாராலும் மாற்றவோ அல்லது தடுக்கவோ இயலாது. எனவே அவள் தடையற்றவள், அப்பிரதிகதா. நீங்கள் நெறிமுறை தவறாது எந்தெந்த விருப்பங்கள் கொள்கிறீர்களோ அந்த விருப்பங்கள் நிறைவேறாதபடி தடுக்கக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் அந்த சக்தியை முறியடித்து உங்களுடைய நெறி நிற்கக்கூடிய விருப்பங்கள் நிறைவேறச் செய்வதற்கு பிராட்டியை தியானம் செய்து கொண்டு திருச்சானூர் அலர்மேல் மங்கை தாயாரையோ அல்லது காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயாரையோ தியானம் செய்து கொண்டு இந்த நாமத்தை ஜெபித்தீர்களானால், இந்த திருநாமத்தை சொன்னீர்களானால் உங்களுக்கு யாரும் தடங்கல் செய்து விடாதபடி பிராட்டி நிச்சயமாக காப்பாற்றுவாள். எங்கே என்னுடன் சேர்ந்து பிராட்டியை தியானம் செய்து கொண்டு ஜெபியுங்கள். அப்பிரதிகதாயை நமஹா. தடையற்ற வெற்றி உங்களை நாடி வர பிராட்டி அருள் புரிவாள். நன்றி, வணக்கம்.